குரு சேர்க்கை. குரு பார்வை. நவக்கிரகங்களில் குரு மட்டும் முழு சுபர். குரு தனகாரகன் மற்றும் புத்திரகாரகன். எனவே குரு மட்டும் எந்த ஒரு ஜாதகத்திலும் கெடக்கூடாது. சுக்கிரன் அணி இலக்கணங்களான ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகிய இலக்கணங்களுக்கு கூட குரு கெடக்கூடாது. அதாவது குரு பகை அல்லது நீசம் பெறக்கூடாது. குரு தன் நின்ற வீட்டை சுப வலிமைப்படுத்துவார். உதாரணமாக குரு 4ஆம் வீட்டில் நின்றால் 4ஆம் வீடு பலப்படும். அதாவது ஜாதகருக்கு நல்ல கல்வி, வாகன சுகம், வீடு, நிலம், சொத்து சேர்க்கை, தாயார் மேன்மை, தாயாரால் அனுகூலம் என்கின்ற நல்ல பலன்கள் ஏற்படும் எனலாம். லக்னத்தை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறும். அதேபோல் குருவுடன் சேர்ந்த கிரகங்களும் சுப வலிமை பெறும். உதாரணமாக குருவுடன் சேர்ந்த செவ்வாய் பலம் பெற்று அதன் காரகம் மற்றும் ஆதிபத்திய பலன்களை தன் தசையில் வலுத்த செய்யும். குரு தன் நின்ற பாவத்தை சுப வலிமைப்படுத்துவதை காட்டிலும் தான் சார்ந்த கிரகங்களை சுப வலிமைப்படுத்துவதை காட்டிலும் தான் பார்த்த பாவங்களை கிரகங்களை அதிக அளவில் சுமை வலிமைப்படுத்துவார் என்பது நிஜம். ஆனால்தான் குரு பார்வை கோடி நன்மைகள் என்கிறார்கள். எனவே குரு ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்களும் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களையும் ஜாதகர் தன் வாழ்நாளில் அனுபவிப்பார் எனலாம். சில யோக ஜாதகங்களின் கூட குரு 5க்கு மேற்பட்ட கிரகங்களுடன் சேர்ந்தோ அல்லது பார்த்தோ இருக்கும். அந்த ஜாதகர் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் எனலாம். குருவின் வீடான தனுசு, மீனத்திலும் நின்ற கிரகங்கள் பொதுவாக நல்ல பலன்களை செய்யும் எனலாம். லக்கின அசுபர் அங்கே பெரிய அளவில் கெடுபலனை செய்ய மாட்டார் எனலாம். இதேபோல் அம்சத்தில் இந்த வீடுகளில் நின்ற கிரகங்கள் சுபவர்க்கம் ஏறுவதால் நல்ல பலன்களை செய்யும் எனலாம். குரு அணி இலக்கணங்களான மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய குரு ஆதிக்க அளவில் நற்பலனை செய்வார்.